பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தியும் நம்ம பார்க்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியை பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த பொதுவா ஆவிக்குரியவர்கள் நம்ம எல்லாருமே இன்னைக்கு டாபிக் வந்து எல்லாமே ஆவிக்குரியவர்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஆவிக்குரியவர்கள் பொதுவா வந்து எனக்கு நிறைய வெளிப்பாடுகள் வரணும், என் வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் தெரியணும், என் ஃபியூச்சரை பத்தி ஆண்டவர் காமிக்கணும், இப்ப இருக்க என் பிரச்சனைக்கு என்ன காரணம்னு ஆண்டவர் வெளிப்படுத்தணும், இதெல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஆசைப்படுவோம். ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆண்டவர் காமிக்கிற வெளிப்பாடை கூட நம்ம மிஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா எலிசா தீர்க்கதரிசி பத்தி நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை கோவப்படுவார். அந்த வர்றம் வந்து கோவப்படுவார். நீங்க வந்து எதுக்கு இப்ப மட்டும் ஆண்டவர்ட்ட வந்து விசாரிக்க வர்றீங்க, நீங்க வந்து போய் உங்க தெய்வத்தோட எதிர்த்தே போய் கேளுங்க, எத்தனை நாள் அப்படித்தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்னே அவருக்கு வந்து ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வந்துடும். உடனே அவர் சொல்லுவாரு, சரி சுரமண்டலத்தை எடுத்துட்டு வாங்க. அப்ப நம்ம வந்து அந்த டைம்ல எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை வந்தாலுமே கோபத்தினால அவர் மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம அப்படிதான் நிறைய நேரம் கர்த்தருடைய சத்தம் வந்து நம்ம ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியங்கள் வந்தாலுமே இந்த கோபம் வரும்போது நம்ம அதை மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் தன்னை வந்து காம் பண்றதுக்கு தான் அந்த சுரமண்டலத்தை எடுத்துட்டு வர எடுத்துதான் அதுக்கடுத்து அவர் தீர்க்கதரிசனம் சொல்லணும், அடுத்து வந்து இது பண்ணணும். ஏன்னா இப்படி இந்த கோபத்தோட இது பண்ணா அவர் வந்து அவரால் ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியாது. சும்மா இவருக்கு வாய்க்கு வந்தது வேணா சொல்லிக்கலாம். ஆனா அவருக்கு வந்து அது தெரியும், ஏன்னா ஆண்டவர் சத்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவர் தெரிஞ்சதுனாலதான் அவர் காம் பண்றதுக்காக சுரமண்டலத்தை அவர் எடுத்துட்டு வந்து வாசிக்க விடுறார். வாசிக்க விடும் போதுதான் ஆண்டவருடைய ஆவி வந்து அவர் மேலே தீர்க்கதரிசனம் வந்து அவர் வந்து உரைக்கிறார். அடுத்து நம்ம போன வாரத்திலுடைய வீடியோஸ்லயே நம்ம பார்த்தோம், எலிசா தீர்க்கதரிசி வந்து சூனேமியாளுடைய மகனுடைய அந்த இறப்பை வந்து முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணாம விட்டுருவாரு. அப்ப வந்து சொல்லுவாரு, கர்த்தர் வந்து எனக்கு மறைத்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஆனா ஆமோஸ்ல நம்ம வாசிப்போம், நம்முடைய தீர்க்கதரிசிக்கு ஒன்றி மறையாமல் வெளிப்படுத்துவாரு, அந்த ரகசியத்தை வந்து வெளிப்படுத்துறாரு. அப்ப நம்ம நல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்த கர்த்தர் வந்து வெளிப்படுத்திடுவாரு, ஆனா அது பாக்குறதும் அதை மிஸ் பண்றதும் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம மிஸ் பண்றதுக்காக நிறைய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஏன்னா ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஆண்டவர் தரிசனம் தந்துட்டா, இது வார்த்தை தந்துட்டா அது கண்டிப்பா எனக்கு வந்துரும்ல, அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்மளுமே ஒரு சில நேரம் கரெக்டான ஆங்கிள் இருக்கணும், கரெக்டான அலைன்மெண்ட்ல இருக்கணும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கோபங்கள் இருக்கும்போது அவுட் ஆஃப் அலைன்மெண்ட் போயிருவோம். அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய கண்ணை ஒரே பகுதியில மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ரீசன்ட் ரொம்ப பார்த்துட்டே வரோம். வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம். எப்படி அப்படின்னா நம்ம டார்க்னஸே இப்ப பிசாஸ் தான் பிரச்சனை, இது பிரச்சனை அப்படி அப்படின்னு நம்ம டார்க்னஸே நோக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய கண் வந்து டார்க்னஸ்ல மட்டும்தான் இருக்கும். வெளிச்சத்தை பத்தி லைட்டை பத்தி நமக்கு வந்து இதாகாது. ஸோ நம்ம போன டைம் நம்ம பார்த்தோம், நம்ம வந்து ரெண்டுலையுமே நம்ம ஈக்குவலா நம்ம வச்சிருக்கணும், ரெண்டு பார்வையுமே நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நம்ம போன டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எலிசா தீர்க்கதரிசி வந்து தேசத்துக்கு ஒரு டேஞ்சர் வர்றது அவர் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டே வந்து இது பண்ணுவார். ஆனா சூனியமியாளுடைய ஒரு இது எப்படி சொல்ல, ஒரு பேட் நியூஸ், ஒரு இறப்புன்றது ஒரு துர்ச்செய்தி. அந்த துர்ச்செய்தி வரும்போது அவர் வந்து ஒரு மிஸ் பண்ணிருக்கலாம். பைபிள்ல வந்து அந்த மாதிரி குறிப்பிடல. ஆனா நம்ம எல்லாமே நம்ம இப்படிதான் ஆவியானா நமக்கு இப்படிதான் வெளிப்படுத்துவார். அந்த காலத்துல என்னென்ன இது பண்ணாங்க அப்படின்னு நம்ம அந்த ஆங்கிள் தான் நம்ம பார்த்தோம். அப்ப ஒருவேளை எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவர் காண்பித்தும், ஏன்னா ஆமோஸ்ல வந்து இருக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் காமிச்சிருவாருன்னு, ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆண்டவர் எனக்கு மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் மறைச்சிட்டான்னு சொல்றதை விட ஒருவேளை அவருடைய கணிப்பு, அவருடைய அந்த ஆவிக்குரிய கண்களை வந்து இந்த சைட்ல ஓவராவும் இந்த சைட்ல ஒரு கம்மியாவும் ஒரு வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல நம்ம வந்து முடிச்சோம். அதே மாதிரிதான் நம்மளும் வந்து இப்ப ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியங்கள் எல்லாமே தானா ஆட்டோமேட்டிக்கா வரும்ன்றதையும் தாண்டி நம்மளும் கேர்ஃபுல்லா நிறைய நேரம் இருக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில டேஞ்சர் வந்தாலும் காமிங்க, ஏதோ ஒரு துர்ச்செய்திகள் எங்களை சுத்தி நடந்தாலும் எனக்கு முன்னாடியே காண்பீங்க. அந்த ஒரு பிரேயர் வந்து எப்பயுமே நம்ம வாழ்க்கையில வந்து இருக்கணும். இல்லைன்னா ஒரு சில பேர் துர்ச்செய்தி வரப்போனா நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனா டேஞ்சரை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்படியும் நம்ம யோசிக்கலாம். அதான் நம்ம போன வாரம் ரொம்ப அதிகமா சிந்திச்சோம். ஏஞ்சல்ஸ் என் வீட்டுல இருக்காங்க அப்படின்றது ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனா நான் வீட்டுக்குள்ள ஏஞ்சலே இருந்தாலுமே சத்ருவும் போராட வருவான்றது அவங்களுக்கு தெரியாது. யோபு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், தேவபுத்திரர் வர இடத்துல சத்ருவாலையும் வர முடியும். ஏஞ்சல் ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்றக்காக நடுநடுங்கி போவான் அப்படிங்கறது. அது வந்து பரலோகத்துல பிதாவானவர்கிட்ட நடுநடுங்கி நிப்பான். இங்க வந்து ஆண்டவர் தான் ஒப்பு கொடுத்திருக்காரு. ஆனா நமக்கு இங்க பூமியில வந்து இன்னும் அவன் வந்து சரி கட்டப்படல, இன்னும் அவன் கட்டல. அதனால அவன் வந்து வருவான், இங்கேயும் போவான், அங்கேயும் போயிட்டு தான் அவன் வந்து வருவான். சோ நம்ம அதனால நம்ம வீட்டுல வந்து ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன் சொன்ன மாதிரி அந்த பவர் வந்து நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் வந்து இப்போ தனிப்பட்ட முறையில இப்ப எனக்கு ஒரு
ஏஞ்சலும் ஒரு டெவிலும் இருக்குன்னு வைக்கிறேன். நான் வந்து ஏஞ்சலுக்கு அதிகமா பவர் கொடுத்தேன்னா அவங்க அந்த இடத்துல இருப்பான். டெவிலுக்கு நான் அதிகமா பவர் கொடுத்தேன்னா அந்த இடத்துல அவங்களுடைய அத்தாரிட்டி தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். அத வந்து நம்ம 2யும் மேட்ச் பண்ணி வந்து பார்க்கணும். பார்க்கணும். ஒரு முறை எங்க வீட்டுக்குள்ள ரொம்ப ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. அப்ப வந்து ஆண்டவர் வந்து அந்த சொப்பனத்துல மத்தியானம் தூங்கி எந்திக்கும் போது ஆண்டவர் காமிக்கிறாரு. அந்த ஒரு உருவம் வந்து நல்லா தெரியுது. அந்த இது மாதிரி வச்சு அந்த தண்டாயுதம் சொல்லுவாங்க. அந்த தண்டாயுதம் மாதிரி வச்சு அது வந்து வெளியே போகுது. வெளியே போகும்போது ஆனா அவ்வளவு நேரம் வந்து ஒரு சில பிரச்சனை வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, நம்மளை சுத்தி ஒரு அந்தகார கிரி இருந்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து ஆனா வெளியே போகும்போது வாசல்ல வச்சு தேவ தூதர்கள் வாசல் ஒரு தூதன் நிக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லுது, நீ இங்க இருக்கறனாலதான் இவங்களை உயிரோட விட்டேன், இல்லன்னா எப்போ காலி பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போகுது. அப்ப பாருங்க, தேவ தூதர் வாசல்ல நிக்கிறான்றக்காக பிசாசு உள்ள வந்து போராட்டம் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. அந்த கான்செப்ட நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு சில பேர் புரியாதனால தான் தேவதூதர் என் வாழ்க்கையில இருக்காங்களப்பா, ரொம்ப பிசாசு அசால்ட்டா நிறைய பேர் ஈஸியா சொல்றாங்க. இயேசுன்ற பேர் சொன்னாலே எந்த ஒரு பிசாசும் வராது இல்ல, வரக்கூடாது இல்ல, அப்ப அந்த இயேசுக்கு வந்து வல்லமை இல்ல அப்படிங்குவான். அந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது தேவ தூதரை வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்குன்னா அவங்களும் யுத்தம் பண்ணுவாங்க. அதே சமயம் பிசாசே வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்ல முடியாது. அதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நான் அந்த சொப்பனத்துலதான் நான் ரொம்ப ரொம்ப அந்த டைம் வந்து ரொம்ப லைவா பார்த்தேன். அப்படி சொல்லிட்டு நீ இருக்கனாலதான் இவங்களை உயிரோட வச்சிருக்கேன், இல்ல நான் அப்பயே போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது போகுது. ஆனா தேவதூதர் வாசல் நிக்கிறாங்க. அதனால 2 சைடுமே நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். இதையும் பார்க்க ட்ரெயின் பண்ணணும், அதையும் பார்க்க வந்து ட்ரெயின் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்து 2வது நம்ம ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது கர்த்தர் வெளிப்படுத்துற காரியங்கள் நம்ம மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் வந்து நம்ம பொதுவா வந்து தீர்க்கதரிசிகளை பத்தியே இந்த டாபிக் எடுக்கிறப்ப அவங்க லைஃபே டச் பண்றோம்னா அவங்க தான் நல்லா வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தெரிஞ்சவங்க. ஏன்னா நம்ம இப்ப எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகள் வந்து லைவா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவங்க, நல்லா ஃபெமிலியர் ஆனவங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஃபெமிலியர் பழக்குவிக்கப்பட்டவர்கள்ன்றனால அவங்க அப்படிப்பட்டவர்களே கூட ஒரு சில நேரம் ஆண்டவருடைய சத்தத்தை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதனாலதான் நம்ம அவங்களே பாக்குறோமே தவிர தீர்க்கதரிசியை குற்றப்படுத்துற அளவுக்கு நம்ம வந்து அப்ப அந்த அளவுக்கு நம்ம யாரும் அந்த லெவலுக்கு எல்லாம் நம்ம போக வேண்டாம். அந்த ஒரு இன்டென்ஷன் நமக்கு வந்து கிடையாது. அவங்களே எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஆனா அவங்களும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணதை தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். இப்ப வந்து பைபிள்ல வந்து ஒரு சம்பவம் இருக்கும். ஒரு கிழவனான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி இருக்கும். இன்னொரு ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். ஒரு இளமையான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கிழவனான தீர்க்கதரிசி. இந்த இளம் தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, நீ வந்து ஒரு ஆண்டவர் வந்து ஒரு காரியத்துக்காக போக சொல்றாரு. ஒரு ராஜாவிட்ட வந்து போய் அவர் அந்த பலிபீடத்துக்காக நிறைய விஷயம் பண்றாரு. அதை நம்ம இன்னைக்கு பேச வேண்டாம். ஒரு விஷயத்துக்காக போறாருன்னு வைங்களேன். ஆனா நீ போகும்போதும் வரும்போது யார் வீட்லயும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் வந்து அனுப்புறாரு. யார்கிட்ட? இந்த இளம் வயது தீர்க்கதரிசி. இவர் வந்து போறாரு. சரி, அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்ன காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு திருப்பி வரப்ப அந்த கிழவனான தீர்க்கதரிசி வந்து மீட் பண்றாரு. கிழவனான தீர்க்கதரிசின்னு தான் பைபிள்ல இருக்கே தவிர அவர் பொய் தீர்க்கதரிசின்னு கிடையாது. ஆனா அந்த நேரத்துல இவர் சொல்றாரு, கிழவனான தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்ப நீ வா வந்து வீட்டுல சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் சொல்றாரு, இல்ல எனக்கு இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, நான் வந்து யார்ட்டையும் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உடனே இந்த கிழவனான தீர்க்கதரிசி அவர் மனசுல நினைச்சிருப்பாரு போல, என்னால எவ்வளவு தீர்க்கதரிசி தெரியும், என்கிட்ட வந்து நீ தீர்க்கதரிசனத்தை பத்தி பேசுறியா அப்படின்ற மாதிரி அவரை நினைச்சிருக்கலாம். நினைச்சிட்டு அவர் சொல்றாரு, அந்த ஆண்டவர் தான் சொன்னாரு, உனக்கு தான் சாப்பாடு கொடுத்து இங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி அந்த கிழவனான தீர்க்கதரிசியோட இன்டென்ஷன் வந்து ஆண்டவர் இவரை கொன்றுவாரு அப்படின்ற மாதிரி அவர் அதெல்லாம் யோசிக்கல. இவன் தீர்க்கதரிசனத்தை பத்தி நம்மகிட்ட இவன் சொல்றான் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சு அவர் பெருசா வந்து அவர் யோசிக்கல. அததான் நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவர் வந்து ரொம்ப பெருசா வேல்யூ ஒரு நிமிஷம், ஏன்னா அவரு தீர்க்கதரிசி தான். சோ இத்தனைக்கும் கிழவன்னா அவர் வந்து மெச்சூர்ட் ஆயிட்டாரு. அதுல ஒரு மெச்சூரிட்டி சொல்லிருக்கலாம். உண்மையாலுமே ஆண்டவர் வந்து இவங்களுக்கு சொல்லியிருப்பாங்களோ, அப்ப நம்ம தீர்க்கதரிசனத்துல மீறினோம்னா என்ன ஒரு கான்சிக்வன்ஸ் வரும் அப்படிங்கறத கூட இல்ல கிழவனான தீர்க்கதரிசியால வந்து யோசிக்கல. இல்லன்னா ஒரு நிமிஷம் கண்ண மூடி, ஆண்டவரே நீங்க சொன்னது ஒருவேளை மெய்தானா, இல்ல எனக்கு எக்ஸெப்ஷன் இருக்கா, ஏன்னா நீங்க வேற யாராவது ஜனங்கள் வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம், ஆனா நான் ஒரு தீர்க்கதரிசி தானே, என் வீட்லயும் அவன் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஆனா இல்ல ஆண்டவரே கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா இவருடைய மனசு அதுல ஓப்பன் மைண்டடா இல்ல. உடனே அவர் கூப்பிட்டு போறாரு. நடந்தது என்னன்னா, அந்த சின்ன தீர்க்கதரிசி போய் அங்க போய் சாப்பிட்டுட்டு இவர் தான் வழி அனுப்பிடுறாரு. ஆனா போற வழியிலே பாத்தீங்கன்னா சிங்கம் அடிச்சு கொன்றது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா மொத்தத்துல அவருடைய வாழ்க்கையோட இவர் விளையாண்டு இருக்காரு. அதுதான் வந்து உண்மை. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஒரு சில காரியங்கள் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் என்னை வெளிப்படுத்துறா சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சா மட்டும் தான் அதை அப்போஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா அமைதியா விட்டுறது நல்லது. இல்லாட்டினா அட்லீஸ்ட் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியமாவது கேட்கணும். அவர் வந்து பொய் தீர்க்கதரிசி கிடையாது. அந்த பைபிள்ல நம்ம நிறைய இடத்துல பொய்யா தீர்க்கதரிசி நம்ம சொல்லிருக்கோம். ஆனா அந்த கிழவனா தீர்க்கதரிசி பொய் தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா அந்த நேரத்துல அவர் சொன்னது பொய். ஒரு விஷயம் ஆண்டவர் எனக்கு இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதையாவது
அதை அடிச்சு விடக்கூடாது. நம்மளா ஆண்டவர் சொன்னாதான் இது பண்ணும். ஏன்னா அது அவங்க உயிரையே பாதிக்க அளவு கூட நமக்கு வந்து கடைசியில போய் வந்து முடிஞ்சிடும். அப்ப நம்ம வந்து நினைக்கலாம் இந்த நேரத்துல ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தியும் மிஸ் பண்ணாம, இதுல வந்து 2 பேர் மேலயுமே மிஸ்டேக் ஆமா. இருக்கு. ஏன்னா இவருமே ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் ஏன்னா இவருக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அவங்க கூட யார் சொன்னாலும் இவர் வந்து கேட்டிருக்கலாம். இவர் என்னன்னா பெரிய தீர்க்கதரிசி. அப்ப நம்மலாம் இப்பதான் சின்ன தீர்க்கதரிசியா இருக்கும். அவர் பெரிய தீர்க்கதரிசி. ஓ, நம்மளோட ஆண்டவர் பெரிய தீர்க்கதரிசி நல்லா பேசியிருக்காரு போல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீங்க வந்து யார் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க யார்கிட்ட ஏதோ இது பண்ணாலும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நின்று டைம் எடுத்து அனலைஸ் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானம் கொடுத்தாருனா மட்டும் அந்த வேலையை செய்யுங்க. அது முக்கியமா ஆண்டவர் பர்டிகுலரா உங்ககிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு இதான் இது பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாதீங்க. அது மாதிரி இந்த வெளிப்பாடுனோடனே நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, கர்த்தரா எனக்கு தந்தாதானே நான் வெளிப்பாடு பெற முடியும். அப்படி கிடையாது. எலிசா தீர்க்கதரிசி அவரா அந்த மண்டலத்துக்குள்ள போனாரு. அந்த வெளிப்பாடுன்ற மண்டலத்துக்குள்ள அவரே போனார். எப்படின்னா தன்னை காம் பண்ணிட்டு இப்ப நான் உள்ள போறேன், நான் சத்தத்தை கேட்கணும்ன்ற இதுல போறாரு. அதே இத இந்த 2ல யாரோ ஒருத்தர் பண்ணினா கூட தப்பிச்சிருக்கலாம். அந்த கிழவனான தீர்க்கதரிசியும் சரி, அந்த இளம் தீர்க்கதரிசி 2ல யாரோ ஒருத்தர் கூட சரி ஓகே கர்த்தரா என்கிட்ட வார்த்தை இப்ப சொல்லல, ஆனா நானா போய் கேட்கிறேன், நான் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அவர் வந்து கிழவனான தப்பு பண்ணல. ஒரு நேரம் சோறு கொடுத்திருக்காரு. அது வந்து ஒரு இது இல்ல. ஆனா இந்த இடத்துல வந்து சொன்ன மாதிரி அவர் அசால்ட்டா கூட வந்திருக்கலாம். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட நபர் நம்ம தான் வந்து இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசி தான் வந்து நல்லா தெளிவா இருந்திருக்கும். யாரோ நமக்கு வயதுக்கு பெரியவங்க சொன்னாலும் சரி, இல்லைன்னா நமக்கு கீழே உள்ளவங்க சொன்னாலும் சரி, இது 2 கோணத்திலயுமே வந்து தப்பு இருக்கு. நம்ம ஒருத்தவங்க மட்டும் மேலதான் இதுல வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. 2 பேருமே தீர்க்கதரிசி தான். ஆனா 2 பேருமே ஆண்டவருடைய சத்தத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆள் லைட்டா யோசிச்சிருந்தா கூட இந்நேரம் வந்து தப்பிச்சிருந்திருக்கலாம். உயிர் சேதம் வராம தப்பிச்சிருந்திருக்கலாம். ஆனா வந்து மிஸ் பண்ணியாச்சு. அடுத்து 3வது ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஏன்னா இது எல்லாமே ப்ராஃபட்ஸ் உடைய வாழ்க்கையில் நடக்கிறது. எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம வந்து ஒரு 80 மார்க் எடுக்கணும்னு நினைச்சோம்னா 100 மார்க் எடுக்கவங்களோட சேர்ந்து படிச்சாதான் 80 மார்க் எடுக்க முடியும். அந்த லெவல்ல நம்ம போய் படிச்சாதான் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 80க்காவது வர முடியும், 70க்காவது வர முடியும். அந்த ஒரு அர்த்தம். ஏன்னா இவங்க ப்ராஃபட்ஸ்னா சரமறையா நல்ல ஆண்டோட சரளமா வந்து ஆண்டோடைய சத்தத்தை வந்து நல்லா கேட்க தெரிஞ்சவங்க, அதுல வந்து தெரிஞ்சவங்க, அந்த எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதனாலதான் அவங்கள ப்ராஃபட்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம எல்லாத்தையுமே ஆண்டவர் பேசுவாரு, அது ஒண்ணு இது. பட் நம்ம ஏன் அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா அந்த இது சொல்றோம் அப்படின்னா அவங்களால வந்து அந்த அனலைஸ் பண்ண முடியுது. ஆண்டவருடைய சத்தத்தை கரெக்டா துல்லியமா இது ஆண்டவருடைய தேவனுடைய சத்தம் அப்படின்னு சொல்லி கணிச்சு அவங்களால சொல்ல முடியுது. அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸா இருந்தாலும் சில மைனர் மிஸ்டேக்ஸ், பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் கிடையாது, சில மைனர் மிஸ்டேக்ஸ் அதையில இருந்தும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 80 மார்க் கூட நம்ம எடுக்கலாம். கண்டிப்பா 100 மார்க் இருக்கவன்ட்ட வந்து அவனும் 99 98 அப்படிலாம் வந்து எடுப்பாங்க. ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப வந்து 8th படிச்சேன். அப்ப வந்து எல்லா நேரமும் வந்து தமிழ்ல வந்து நல்ல மார்க்கே நடிச்சுட்டு வரேன். அப்ப அன்னைக்கு ஒரு முறை வந்து தமிழ் மிஸ் வராங்க, வந்து சொல்றாங்க யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சொல்றாங்க இந்த டைம் நீ வந்து செகண்ட் மார்க்கா போயிட்ட, அந்த இதை அப்படி சொல்றாங்களா அவங்க. அந்த மாதிரி தான், அதாவது அதை தான் நம்ம பார்க்க போறோம். என்னதான் அவங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் பெரிய பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவங்களுக்கும் சில நேரம் அந்த அடி சறுக்க தான் செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். எலியா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி, அவரும் ஒரு முறை இதே மாதிரி ஆண்டவர் காமிச்ச வெளிப்பாடுகள்ல வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 18:22 இருக்கு. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசியில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இந்த இடத்துல சொல்றாரா, இதையே போய் ஆண்டவர்ட்டையும் சொல்லுவாரு. அடுத்த அதிகாரத்துல இருக்கும் 1 ராஜாக்கள் 19:10 இருக்கும். அதற்கு அவன், சேனையில் தேவனாய் கர்த்தருக்கா வெகு பைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேலின் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார் என்றார். அந்த இடத்துல சொல்றாரு இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கான வைராக்கியம் நான் ஒரு ஆள் மட்டும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த இடத்துல வந்து அவர் ஒரு ஆள் மட்டும் தான் நின்னாரு. ஓகே, இங்க வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் 2வது டைமும் அதே வார்த்தையை நீங்க 14ஆம் வசனத்துல பார்த்தா சேம் சென்டென்ஸ் 2வது டைமும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் 18ஆம் வசனம் சொல்லுவாரு. ஆண்டவர் நிறைய சொல்லுவாரு, உனக்கு பதிலா எலிசாவை அபிஷேகம் யெகூ அபிஷேகம் எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேர் இஸ்ரவேலை மீதியா வைத்துக்கிறேன் என்றார். என்னன்னா 7000 பேர் ஆண்டா மிச்சம் வச்சுக்கானா, ஒரு ஆளு கூடமா எலியா பாக்கல. நான் ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கேன், நான் ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கேன். உண்மையாலுமே அவர் தான் போராடுறாரு. அதுல வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவர் தான் அங்க ஆகாப் ராஜா முன்னாடி அந்த இதுல வந்து அவர் தான் வந்து அந்த இடத்துல வந்து போராடி அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள்ல போராடி இது பண்றாரு. அவர் அந்த ஒரு ஆள் மட்டும் தான் வைராக்கியம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் 7000
பேரு அட்லீஸ்ட் 10ல ஒரு மடங்கு 70 பேரை கூடமா எலியா பார்க்கல அப்படின்னா ஆண்டவர் காமிச்சிருந்தாலும் இவர் மிஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம அத முந்தின அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து அப்ப ஒபதியான ஒரு மனுஷனை வந்து மீட் பண்ணுவார். ஆகாப மீட் பண்ணக்கு முன்னாடி ஒபதியா மீட் பண்ணுவார். மீட் பண்ணி என்ன சொல்லுவார்னா, நீ போய் உன் எஜமான்ட்ட போய் சொல்லு, எலியா பார்க்க வந்திருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். உடனே எலியா சொல்லுவாரு, நான் வாடுக போய் சொல்லி அதுக்குள்ள ஆவியானவர் உங்களை எங்கேயாவது தூக்கிட்டு போய் எனக்கு அத இதே வேண்டாம், அப்புறம் அவர் என்னைய கொண்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 13ஆம் வசனத்துல இருக்கு, ஒபதியா வந்து சொல்றாரு, நான் இவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன் அப்படின்றத சொல்றாரு. ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படலையோ அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏசபேல் வந்து ஆண்டவர் தீர்க்கதரிசி எல்லாம் கொண்டுட்டே வரா வரும்போது 100 பேரை நான் வந்து என்ன பண்ணேன்னா 2 கெபில 50 பேரா வச்சு சாப்பாடு கொடுத்து தண்ணி குடிச்சு பராமரிச்சு வந்தேன். அது உங்களுக்கு கேள்விப்படலையான்னு கேக்குறாரு. கேள்விப்படலையானா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தலையோ அப்படின்னு கேக்குறாரு. நீங்க இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கீங்களே, எலியா தீர்க்கதரிசி பெரிய ஆளு, அவர் தான் ஜோம் பண்ணி இருக்காரு மழை பெய்யாம இருக்கணும்னா. அந்த தேசத்துல அங்க மழையே இல்ல. அந்த 3 வருஷம் வந்து அந்த தேசத்துல மழை இல்லை. அக்கிரமம் தான் மழை கிடையாது. இவரை வந்து வலை வீசி எல்லாரும் தேடுறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஃபேமஸான ஆளு இவர். சொல்றாரு, நான் இந்த மாதிரி நான் காப்பாத்திருக்கேன், உங்களுக்கு தெரியாம போயிருச்சோ, ஆண்டவர் வந்து வெளிப்படுத்த என்னுடைய செய்தியில ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படலையோ அப்படின்னு சொல்றாரு, கேக்குறாரு. ஆனா அப்ப எலியா வந்து யோசிக்கல, ஒருவேளை உண்மையாமே ஆண்டவர் அறிவிச்சிருக்கலாம், நான் 100 பேரை நான் அந்த கபில உபதியா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து காமிச்சிருக்கலாம், இதை அவர் மிஸ் பண்ணிருக்கலாம். இத இல்ல இந்த உபதியாட்டே கேட்டிருக்கலாம், அந்த 100 பேர் சொல்றியப்பா அவங்க நிலைமை என்ன, இப்ப என்ன பண்றாங்க, இப்ப அவங்களும் எனக்கு குடுந்து அந்த என்ன 450 பேரை கொல்லணும், சரி ஓகே அந்த 100 பேர் வர சொல்லு, இல்ல அந்த அவங்க நிலைமை என்ன, ஆக்சுவலி உயிரோடு இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா இல்ல அந்த கெபில இன்னும் இருக்காங்களா இல்ல வெளியே போயிட்டாங்களா, அதெல்லாம் எதுவுமே எலியா வந்து கேட்கவே இல்லை. ஏன்னா அவர் அந்த ஒரு ஆள் தான் ஆண்டவர்க்கா நிக்க, ஒரு ஆள் தான் ஆண்டவர்க்கா, ஒரு ஆள் தான் அந்த ஒரு புராணம் அவர் மனசுக்குள்ள ஃபுல்லா போயிருச்சு. நான் ஒரு ஆள் மட்டும் தான் நினைக்கேன், நான் ஒரு ஆள் மட்டும் தான் போகணும், நான் ஒரு ஆள் மட்டும் தான் போய் சண்டை போடணும், வேற வழி இல்ல, நான் ஒரு ஆள் மட்டும் தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியே இருக்காங்க, நான் ஒரு ஆள் மட்டும் தான், நான் ஒரு ஆள் மட்டும் தான், நான் ஒரு ஆள் மட்டும் தான், இவங்க இப்படியே இருக்காங்க. அந்த ஒரு இதுலயே அந்த ஒரு பழக்கத்திலேயே அவர் வந்து வந்துட்டு, அதனால ஆண்டவர் வந்து உபதியா மூலம் சொன்னதையும் கேட்கல. இவருக்கா ஆண்டவர் பிளாஷ் மாதிரி ஆண்டவர் காமிச்சிருந்தாலும் இல்ல. நீங்க ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இவரோட ஸ்டூடெண்ட் தான் ஆக்சுவலி எலிசா, அதாவது இவருக்கு கீழே ஒரு ஆவிக்குரிய மகன் மாதிரி. ஆனா அவர் கூட கேஆசி வந்து போயிட்டு வரும்போது சொல்லுவார், நீ அங்க போய் நீ அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட வாங்கினது எனக்கு என்ன தெரியலையா. அந்த மாதிரி தீர்க்கதரிசிகளுக்கு வந்து அவங்க எல்லாம் பயங்கர ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும், எல்லாமே ஃபிங்கர் டிப் அள்ளி அறையில உள்ளது கூட சொல்றதுக்கு இவங்களால முடியும். ஆனா 7000 பேர் ஆண்டவர் சொல்லும் போது ஒரு 7 பேரை கூட எலியா பாக்கலன்றது அவர் ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுலயும் முதல் அதிகாரத்துலதான் உபதியா சொல்றாரு, திருப்பி ஆண்டர்ட்டையும் போய் அதையே சொல்றாரு, ஒருவன் மாத்திரம் தான் நான் மிச்சம் இருக்கேன், ஒருவன் மாத்திரம் தான் மிச்சம் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு. ஒருவேளை ஆண்டவர் வந்து அந்த பாகால் தீர்க்கதரிசி அழிக்கிறதுக்கு எலியா ஒரு ஆள் மட்டும் தான் போல்டா எழும்பி இது பண்றாங்க. ஏன்னா மித்தவங்க எல்லாம் வந்து ராஜாட்ட போய் ராஜாட்ட போய் எசபேல்ட்ட போய் நின்னு உட்காந்து சவால் விடுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் கூட இருந்திருக்கலாம். அதனால கூட அவங்க எல்லாம் வந்து மறைஞ்சிருக்கலாம். இந்த அசைன்மெண்ட் வந்து இவங்களுக்கு தான் அப்படிங்கறத ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா அந்த பவர் வந்து உண்மையாமே இவங்க எல்லா தீர்க்கதரிசிகள் இவங்க எல்லாரோட எலியா பெரிய ஆள் தான். அதனாலதான் வந்து அவர் மிஸ் பண்ணிட்டு அவர் அப்படி பெரிய ஆளா இருந்துமே எப்படி மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான். ஆனா ஆண்டவர் வந்து அந்த இவங்களுக்கு வந்து சாட்சி கொடுப்பாரு. ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்க முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்க வாய்களையும் முடிய பாருங்க, ஒரே மாதிரியே அவங்களும் பரிசுத்தமா தான்ப்பா இருக்காங்க, வைராக்கியமா தான் இருக்காங்க. 7000 பேரை நான் மிச்சம் வச்சிருக்கேன், மீதி இஸ்ரவேல மீதியா வைத்திருக்கேன் சொல்றாரு பாருங்க. அவ்வளோ பெரிய ப்ராஃபட்டே. ஏன்னா அவர் வருத்தத்தோட சொல்றாரு, நான் ஒரு ஆள் சொல்லும் போது ஆண்டவர் டக்குன்னு பார்த்தேன், இல்லப்பா இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லல ஆண்டவர், 7000 பேர் இருக்காங்க அப்படின்னு. 7000னா எங்க இருக்கு பாத்துக்கோங்க 7000ன்றது. இந்நேரம் அந்த படையை இவர் திருட்டி இவரே ஒரு படையை வச்சிருக்கலாம். ஆனா அவ்வளவு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷனை எலியா அந்த நேரத்துல வந்து ஒரு மிஸ் பண்ணிருக்காரு. சோ அதுல நம்ம வந்து பாக்கலாம். ஆனா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, என்னதான் நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் மேபி அவங்கள இருந்தாங்கன்னா இவர் இந்த அளவு சோர்வுக்குள்ள போயிருக்க மாட்டாரு. ஏசபேலுடைய அந்த எதிர்க்கும் போதுமே அந்த 100 பேருடைய சப்போர்ட்ட கூட இவர் வாங்கியிருக்கலாம். 450 பேர் நான் கொல்ல போறேன், நீங்களும் வாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க எல்லாமே இவர் வந்து ஸ்பிரிச்சுவலா அவர் லோவானதை பத்தி அவர் பேசலாம். ஆனா இவர் பிசிக்கலா என் கூட இங்க ஆள் இல்ல, அததான் அவர் வந்து திருப்பி சொல்ல வராரு. எனக்கு பிசிக்கலா இங்க சப்போர்ட்டுக்கு எனக்கு ஆள் இல்ல, அததான் அவர் வந்து சொல்ல வராரு. அது மாதிரி எசபேல் அங்க வந்து இவரை வந்து நான் தேடிட்டு வலவேசியே தேடும் போதுமே இவருடைய எனர்ஜி வந்து ரொம்ப ட்ரெயின் ஆயிடுச்சு. ஆண்டவரே எனக்கு போதும், என்ன எடுத்துக்கோங்க, இதை தவிர்த்து அவர் வேற எதுவுமே பேசல. நான் ஒருத்தன் தான்
எனக்கே என்ன எடுத்துக்கோங்க இதைத்தான் அவர் ரிப்பீட்டடா ஆண்டர் பேசினா ஆண்டரே பார்த்தா சரி போப்பா நீ வந்து நான் எலிசாவை நான் வச்சுக்கிறேன் நீ வேணா மேல ஏறி வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அதோட அவரோட இது வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா இசபெல் செத்தத்தை பார்க்கல எதுவுமே அவர் வந்து இது பண்ணல. ஏன்னா இவருக்கு அந்த பிசிக்கலா அந்த ஒரு சின்ன சப்போர்ட் கூட வந்து ஆயிட்டாரு. இந்த மிஸ்டேக் வந்து நிறைய ஆவிக்குரியவங்க வந்து பண்றாங்க. தான் ஒரு ஆளே எல்லாத்தையும் நான் சுமப்பேன் அப்படின்னு சொல்லி மோசே ஆக்சுவலி இந்த மிஸ்டேக் தான் பண்ணாரு. ஆனா அதுக்கடுத்து அவர் மாமனார் வந்து எல்லாம் வந்து பண்ணிட்டாரு. அப்புறம் ஆண்டவருமே மோசே மேல இருந்த ஆவியை 70 பேர் மேல வைக்கும் போது இவர் சொல்லுவாரு இதே மாதிரி மொத்த ஜனத்துக்கு வச்சாலுமே நல்லதான் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் நான் ஒரு ஆளே எல்லாம் பண்ணணும், நான் ஒரு ஆளே இல்ல இது பண்ணணும்ன்றதையும் தாண்டி எல்லாருமே ஓகே அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தாரு. ஆனா அந்த எலியா தீர்க்கதரிசி வந்து அந்த இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணதை தான் நம்ம வந்து பாக்குறோம். நம்மளும் ஒரு சில நேரம் வந்து நம்ம வந்து அன்னைக்கு தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் இன்னைக்கு நம்மளும் ஆவிக்குரியங்கள். சோ நம்ம இந்த தீர்க்கதரிசி லெவலுக்கு போலாட்டாலும் நம்மளும் ஆவிக்குரிய ஆண்டோடைய சத்தியத்தை கேட்கிறோம், நம்ம பாடுறோம், ஆண்டவர் பேசுறது நமக்கு தெரியுது, தரிசனம் வருது, எல்லாமே வருது. ஆனாலும் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ண குடும்பத்திலே ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னு வைங்க, 4 பேர் இருந்தாலும் யாரா நினைக்க கூடாது என் ஒரு ஆளுக்கு தான் ஆண்டவர் இந்த பாரத்தை வச்சிருக்காரு, என் ஒரு ஆள் தான் வச்சிருக்காரு. மேபி நீங்க இன்னும் ஓப்பன் மைண்டடா உங்க குடும்பத்தினரோட உட்கார்ந்து பேசுனீங்கன்னா வேற யாருக்கோ கூட ஆண்டவர் அதே பாரத்தை வச்சிருப்பாரு. சோ அவங்களும் நீங்களும் சேர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு தந்த விஷயம் நீங்க பில்ட் பண்ணலாம். இதே மாதிரி உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் நான் ஒரு ஆள் தான் மட்டும் எப்படி போய் எம்டி பேசுறது இந்த ஒரு விஷயத்த அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. மேபி உங்க அந்த 10 கொலீக்ஸ்ல வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் உங்களுக்கு சப்போர்ட்டா வரலாம். அந்த ஆண்டவர் வெளிப்படுத்தலாம். அவங்க ஃபேஸ் நீங்க தான் பேச போறீங்க. பட் உங்களுக்கு கவுண்ட்ல 1 or 2 மெம்பர்ஸ் வந்து இப்ப அங்க போய் எலியா தான் எல்லாம் செய்ய போறாரு. பட் அவருக்கு சப்போர்ட்டுக்கு அங்க 1-2 பேர் வந்து நிக்கணும். அந்த ஒரு கவுண்ட் தான் பாகால வணங்காதவங்க இன்னும் இந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு இதாவது அவருக்கு வந்து அன்னைக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த இதை ஆண்டவர் அவர் வெளிப்படுத்தினதை இவர் மிஸ் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். இந்த நாள் ஒபேதையா சொல்றாரு ஓகே இன்னும் ஒரு 100 பேர் கூட பெண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட அவர் திங்க் பண்ணலாம். அந்த ஆங்கிள்கே போல ஒபேதையாட்ட கேட்கவும் இல்ல. அந்த 100 பேர் உயிரோடு இருக்கானா செத்துட்டானா எதுவுமே அவர் கேட்கவும் இல்ல. அதை பத்தி அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கலன்னு வைங்களேன். அதுக்கடுத்து ஆகாப்ட போய் சொல்லு அவர் உயிர் கேரண்டி பண்றாரு, உன் உயிர் போகாது, நான் இங்கதான் இருப்பேன். ஆனா அந்த 100 பேர் என்ன ஆச்சு, அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்களா, ஏசபேல் கொன்னுட்டாளா, அதை பத்தி எதுவுமே கேட்கல. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியங்கள். எலியாட்ட சொல்றாரு 300 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்காங்க, அவங்களையும் ஒரு பராமரிக்க ஒரு உபதியா இருக்காங்க. அப்ப அந்த உபதியா வந்து கண்டிப்பா பாகால வந்து இது பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த இத்தனை பேரை பராமரிச்சு அந்த உபதியாவும் கண்டிப்பா பாகால வந்து இது பண்ணிருக்க மாட்டான்ல. அப்ப வந்து மீதியா இருக்கிறது நான் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில பேர் 1-2 பேராது இருக்காங்க அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு தைரியத்தை வந்து கொடுத்துருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம். நம்ம ஒரு சில நேரம் வந்து ஆண்டவர் சில காரியங்கள் வெளிப்படுத்தியும் நம்ம அதை மிஸ் பண்றோமா அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் கூட வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம வயத்துல. ஸோ நம்மளும் வந்து கேர்லெஸ்ஸா இருந்து நம்ம மிஸ் பண்றோமா அப்படிங்கறத பாருங்க. நீங்க தொடர்ந்து இந்த வாரத்துக்குள்ள வீடியோஸ் எல்லாமே லைனா நீங்க பாருங்க, அது உங்களுக்கு வந்து பிரோஜனமா இருக்கும். நீங்க ஒருவேளை இந்த மாதிரி கூட நீங்க மிஸ் பண்ணி அதனுடைய பின்விளைகள் வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒருவேளை ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரோ, நம்ம ஒரு சில நேரம் நம்ம மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு கான்சிக்வன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து ஐயோ ஆண்டவர் இது ஆமா அன்னைக்கே இதை ஒண்ணு காமிச்சாரு, இந்த ஒரு பேரை காமிச்சாரு, இந்நேரம் ஜோம் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் இந்த பிரச்சனை வந்திருக்காதோ, ஆண்டவர் அன்னைக்கு சொப்பனத்துல காமிச்சாரு எப்படி சொல்லி நமக்கு வந்து நம்ம மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சில நேரம் காமிக்கும் போதோ இல்லாட்டினா ஒரு ஆங்கிள் நம்ம அதை பார்க்கும் போதோ நிச்சயமா ஆண்டவர் வந்து நம்மகிட்ட பேசுவார். எதையும் மறைக்காத தேவன் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரகசியத்தையுமே மறைக்காத ஒரு தேவன். சோ நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி கொடுப்பாரு. ஒரு சொப்பன மூலியமா, தரிசனம் மூலியமாவோ, ஏதோ வார்த்தை மூலியமாவோ, இல்லைன்னா யாராச்சும் பேசுற மூலியமாவோ, இல்லைன்னா ஏதோ ஒரு படங்கள் ஏதோ போட்டோ மூலியமா கூட ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட் பண்ணி வெளிப்படுத்தி கொடுப்பாரு. இனி ஒரு நாட்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சு நீங்க வந்து அதை பாருங்க, நிச்சயமா அது உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க மேற்கொள்றதுக்கு வந்து அது உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சுவாசிக்கிறேன். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.